அத்தியாயம் 49. அர்ஜுனனும் துரியோதனனும் ஸ்ரீ கிருஷ்ணரை வேண்டல். சமாதான பேச்சு பேசி முடித்திட அஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்கள் தங்களது தூதுவரை போகச் சொல்லிவிட்டு தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய மன்னர்களிடம் படைகளை திரட்ட தயாராகுமாறு கூறி அனுப்பினர். துவாரகைக்கு அர்ஜுனனே நேரில் சென்றான். அதே சமயம் துரியோதனனும் சும்மா இருக்கவில்லை. தனது ஒற்றர்கள் மூலம் விஷயங்களை அவ்வப்போது அறிந்து வந்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பிய விபரம் அறிந்து அவனும் வெகு வேகமாக செல்லக்கூடிய குதிரைகள் பூட்டப்பெற்ற ரதத்தில் ஏறி துவாரகைக்குள் புறப்பட்டான். பார்த்திபனும் துரியோதனனும் இருவருமே ஒரே சமயம் துவாரகைக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் சென்ற சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். அதனால் இருவரும் பகவான் படுத்திருந்த அறைக்குள் சென்று அவர் கண் விழுந்து எழும் வரை காத்திருந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணரின் தலைப்பக்கமாக இருந்த ஆசனம் ஒன்றில் துரியோதனன் அமர்ந்தான். அடுத்து வந்த அர்ஜுனன் பகவானது பாதங்கள் அருகே கைகூப்பியவாறு நின்றிருந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கண் விழித்ததும் தன் பாதங்கள் அருகே நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை முதலில் பார்த்து நலம் விசாரித்தார். பின் தன் தலையருகே அமர்ந்திருந்த துரியோதனனிடம் நலம் விசாரித்தார். இருவரிடமும் என்ன காரியமாக நீங்கள் என்னிடம் வந்துள்ளீர்கள் என்று வினவினார். உடனே துரியோதனன், இவ்வாறு எங்களுக்குள் போர் மூலம் போலிருக்கிறது. அவ்வாறு போர் மூண்டால் தாங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நானும் அர்ஜுனனும் தங்களுடைய சமமான அன்பை பெற்றுள்ளோம். நமது உறவு முறையும் அதே போன்றுதான் உள்ளது. அதுவும் அல்லாது நான் தான் தங்களிடத்தில் முதலில் வந்துள்ளேன். பெரியோர்களது வழக்கம் முதலில் வந்தவனைத்தான் ஆதரிக்க வேண்டும். அனைவருக்கும் நன்னெறியை காட்டும் நீங்கள் பெரியோர் நடத்தி வந்த தர்ம நெறியை உறுதிப்படுத்துவீர். நான் முதலில் வந்தவன் என்றான். துரியோதனன் கூறியதை கேட்ட பரமாத்மாவான பகவான், துரியோதனா, நீ முதலில் வந்ததாக கூறுகிறாய். அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் அர்ஜுனனைத்தான் முதலில் பார்த்தேன். நீயோ முதலில் வந்தவன். இவனோ என்னால் முதலில் பார்க்கப்பட்டவன். அதனால் நீங்கள் இருவருமே இவ்விஷயத்தில் சமமாக உள்ளீர்கள். நான் இருவருக்குமே உதவி செய்ய கடமைப்பட்டவன். சாதாரணமாக பரிசுகள் வழங்கும் வயதில் சிறியவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பது வழக்கம். அதனால் நான் அர்ஜுனனுக்கு முதலில் வாய்ப்பு தருகிறேன். போர் புரிவதில் எனக்கு சமமானவர்களும் மகாவீரர்களுமான என் குலத்தோர் நாராயணர்கள் உள்ளனர். அவர்கள் ஒரு சேர திரண்டால் பெரும் படை உருவாகும். போரில் எவராலும் அவர்களை நெருங்க முடியாது. அவர்கள் அனைவரும் ஒரு புறமாக இருப்பார்கள். இன்னொரு பக்கத்தில் ஆயுதம் தரிக்காதவனாகவும் போரின் போது போர் புரியாதவனாகவும் நான் மட்டுமே இருப்பேன். அர்ஜுனா, பலமுறை நன்றாக யோசித்து உனக்கு எது விருப்பமோ அதை நீ கேட்கலாம். தனி ஒரு மனிதனாக ஆயுதம் ஏதும் இல்லாதவனா உள்ள என்னுடைய உதவி வேண்டுமா, அல்லது பெரும் வீரர்களான நாராயணர்களின் படை பலம் வேண்டுமா? கேள். இளையோனாகிய நீ முதலில் உனக்கு விருப்பமானதை கேள் என்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறியதும் அர்ஜுனன் சற்றும் தயங்காமல், தனியொருவராக ஆயுதம் ஏதும் தரிக்காதவராக உள்ள தாங்கள் என் பக்கம் இருந்தாலே போதும் என்றான். அர்ஜுனனின் இக்கூற்றை கேட்டதும் அவன் ஏமாந்தான் என்று துரியோதனன் மகிழ்ந்து, பலம் மிகுந்த நாராயணர் படை என் புறம் இருந்தால் போதும் என்றான். பின் அவன் பலராமனிடம் சென்று நடந்தவற்றை கூறினான். அதற்கு பலராமர், துரியோதனா, விராடன் மகளது திருமணத்தின் போது நான் உரைத்தவற்றை உனக்கு கூறியிருப்பேன். உனக்காக நான் கிருஷ்ணரிடம் பலமுறை பேசியிருக்கிறேன். நாம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பொதுவானவர்கள் என்று. ஆனால் எனது பேச்சை கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். நான் என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணன் இல்லாத இடத்தில் நான் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. ஆனால் நான் ஒரு போதும் அர்ஜுனனுக்கு உதவி செய்ய மாட்டேன். உனக்கும் என்னால் உதவி செய்ய முடியாது. கிருஷ்ணனுக்காக இம்முடிவை நான் எடுத்துள்ளேன். மன்னர்கள் உன் மேன்மை பெற்ற வம்சத்தை போற்றுகின்றனர். சத்திரிய தர்மத்திற்கு உரிய முறையில் நீ போர் செய், போய் என்றான். அது கேட்ட துரியோதனன், அர்ஜுனன் நன்றாக ஏமாந்தான். துவாரகையின் பெரும் படையை நான் பெற்றுவிட்டேன். பலராமனின் பிரியமும் என் மீது உள்ளது. கிருஷ்ணனும் ஆயுதம் தரிக்காதவனாக ஆக்கப்பட்டான் என்று எல்லா விதத்திலும் தான் வெற்றி அடைந்து விட்டதாக எண்ணி மகிழ்ந்தான். பிறகு அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்றான். புருஷோத்தமனான ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, எனது பெரும் படையை விரும்பாது நான் ஆயுதமுற்ற நிலையில் உன் பக்கம் இருக்க வேண்டும் என்று விரும்பினாயே, அது ஏன் என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனன், தாங்கள் அடைந்ததை போன்ற புகழை நானும் அடையவே விரும்புகிறேன். தாங்கள் தனியொருவராக இருந்து அனைத்து அசுர கூட்டத்தையும் ஒடுக்கும் சக்தி படைத்தவராக உள்ளீர். நானும் ஒருவனாகவே நின்று இவர்கள் அனைவரையும் வென்றிடும் ஆற்றல் படைத்தவனாக உள்ளேன். தாங்கள் ஆயுதம் ஏந்தாது
எனக்கு தேர் மட்டும் ஓட்டிட வேண்டும். அந்நிலையில் போரில் நான் வெற்றி பெற வேண்டும். இது எனக்குள் இருக்கும் வெகுநாளை ஆசை. இதனை தாங்கள் இன்று பூர்த்தி செய்துள்ளீர்கள் என்றான். போரில் தன் சார்பாக துவாரகை சேனைகளையும் ஆயுதங்களையும் தருமாறு துரியோதனன் வேண்ட அதற்கு கண்ணனும் சம்மதித்தார். பின் அர்ஜுனனிடம், என் படைகளை வேண்டாது நான் மட்டும் வேண்டும் என ஏன் விரும்பினாய் என்று வினவினார். அதற்கு அர்ஜுனன், போரில் நீர் எனக்கு சாரதியாக அமர்ந்து என் தேரை ஓட்டினால் அசுரர் கூட்டத்தை தனியொருவனாக வென்ற உம்மை போன்ற நானும் தனியாக இருந்து இவர்கள் அனைவரையும் வென்றிடுவேன் என்று கூறினார். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.